என்னடா இது நம்ம கதிரா? அந்த மாதிரி தாங்க தோணுது. இன்னைக்கு நடந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது. ஃபங்ஷன்ல ராஜி ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் கூட எடுக்காம. அத பார்த்துட்டு இருந்த கதிர் ராஜி கிட்ட பேசுறாங்க. "ஏன் நீ ஏன் எல்லா வேலையும் பார்க்குற? வேற யாருமே இல்லையா? கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுவேன்." இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கும்போதே கோமதி வந்து ராஜிக்கு இன்னொரு வேலைய குடுத்துர்றாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, "நீ நீ இரு நான் போயிட்டு இந்த இத பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ராஜிக்காக ஹெல்ப்லாம் பண்றாங்க. அப்புறம் கதிர் ராஜிக்காக ஜூஸ்லாம் எடுத்து வந்து தராங்க. ராஜி இத யார்ட்ட போய் குடுக்க அந்த மாரி கேட்கவும், "இது உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன் குடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராஜி இருந்துட்டு குடிக்கிறாங்க. ராஜி அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக்கா அப்படியே நம்ம கதிர பார்த்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. கதிர், மீனா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிறக்கூடாதே! அந்த இடத்துக்கு எப்படி தான் மீனா வருவாங்களோ தெர்ல. இவங்க பேசுறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா நின்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷமும் படுறாங்க. சரி, கதிர் மனசு கொஞ்சம் மாறிட்டே வருதே! இவங்களுக்குள்ள ஒரு காதல் வருதுன்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. மீனாக்கு தான் இந்த மாரி கிராண்டா கல்யாணம் பண்ணலையே! அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. செந்தில்கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு குழலி ஹஸ்பண்ட கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த டைம்ல பாண்டியன் வந்து அவங்கள ஒரு வேலையா கூட்டு போயிறாங்க. போகும்போது இந்த குழலி ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு, "அதான் அடுத்தவங்க கல்யாணத்தில இப்படி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மீனா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. செந்தில் மீனா கிட்ட கேட்குறாங்க, "மாமா பேசுனது எதுவும் உனக்கு கோவமா?" அந்த மாரி கேட்கும்போது, மீனா "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் விளையாட்டா தானே பேசினாரு. அதெல்லாம் நான் தப்பா நினைக்கல." "அது எப்படி மீனா? நீ எதுனாலுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.